ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் மருதாணி கையில் வச்சுக்க பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மருதாணி நல்லா சிகப்பாக நம்ம கையில் பிடிக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் சேர்த்து நம்ம மருதாணியை அரைச்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். மருதாணி செடி நம்ம வீட்டு முன்னால் வளர்க்குறது நம்ம வீட்டுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஒரு மருதாணி செடி வளர்க்குறதுக்கு பாருங்கள். மருதாணி செடி யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மருதாணி செடி பிடிச்சவங்க எல்லாம் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மருதாணி இலையை பறிச்சிட்டு வந்தாச்சு. நல்லா தழுத்த இலையாக பறிச்சிட்டு வந்தாச்சு. இனி இதை குச்சி இல்லாமல் இலையை மட்டும் தனியாக அடர்த்து எடுத்துக்கலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மருதாணி இலையை போட்டுட்டு கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக புளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வச்சுக்கலாம். நான் நைட்டு வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் கையை கழுவி பார்த்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா சிவப்பாக கையில் மருதாணி பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.